சிவபெருமான் ஏன் தனது சொந்த மகனையே வதம் செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா? இந்த கதையின் பின்னால் இருக்கும் அதிர்ச்சிகரமான உண்மை உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு நாள் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அன்னை பார்வதி தேவியார் விளையாட்டாக வந்து சிவனின் 2 கண்களையும் தனது கைகளால் மூடினார். அந்த ஒரு நொடியில் பிரபஞ்சம் முழுவதும் அடர்ந்த இருள் சூழ்ந்தது. உலகை காப்பாற்ற சிவன் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிவந்த தீ வெப்பத்தால் பார்வதி தேவிக்கு வியக்க தொடங்கியது. அந்த வியர்வை துளியிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது. இருளில் பிறந்ததால் அவனுக்கு அந்தகாசுரன் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதே நேரத்தில் அசுர அரசன் ஹிரண்யாக்ஷன் கடும் தவம் செய்து குழந்தை வரம் கேட்டான். அவன் பக்தியை மதித்த சிவன் அந்தகாசுரனை அவனுக்கு மகனாக வழங்கினார். காலப்போக்கில் அந்தகாசுரன் பேராற்றல் பெற்று உலகையும் ஆட்சி செய்தான். ஆனால் ஒரு நாள் உலகிலேயே அழகான பெண்ணை தேடி கைலாயத்திற்கே வந்தான். அங்கே பார்வதி தேவியை பார்த்தவுடன் அவள்தான் தனது தாய் என்று அறியாமல் அவளை திருமணம் செய்ய விரும்பினான். இதை கண்ட சிவபெருமான் கோபத்தில் தோன்றி, மூடனே, பார்வதி உனது தாய், நான் உனது தந்தை என்று கூறி தர்மத்தை காக்க தனது சூலாயுதத்தால் அந்தகாசுரனை வதம் செய்தார். சொந்த மகனாக இருந்தாலும் தர்மத்திற்கு எதிராக நடந்தால் தண்டனை தவிர்க்க முடியாது என்பதே இந்த கதையின் உண்மை. இந்த மாதிரி புராண ரகசியங்கள் பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் PA Edits.